இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்னாடிலாம் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். இப்போ சதுரங்க வீரர்களையும் மக்கள் வந்து நேரில் பார்த்தாலே இவங்க பிரகடனம் தான் இவங்க குகேஷன் தெரிகிற அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது உண்மையாக நம்ம உழைச்சோம்னா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்குது. நம்ம இனிமேல் வர இளைஞர்கள் எல்லாம் இதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் மூலிமா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போய் நிறைய மெடல்களை தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்க்கணும்னு நான் நினச்சேன். இந்தியாவில் தமிழ்நாடு தான் செஸ்ஸோட தாயப்பா. இது இந்த மாதிரி விஸ்வநாதன், அதுக்கு பிறகு இவர் புரக்கியானந்தா, இவர் எல்லாம் வர்றதுனால அது நிச்சயமாக ஆர்வம் அதிகமாகவும் வெற்றி நிறையா கிடைக்கணும். இந்த 18 இயர்ஸில் நிறைய பசங்க நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம சாதிக்க முடியும். சிம்பிளாக ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணால் லைஃப்பில் சூப்பராக வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நல்ல பையன், நான் சின்ன வயசில் பார்த்தேன். இப்போ வெளிநாட்டு போய் இந்த இது வெற்றிகரமாக ஆச்சுன்னு வந்தது ரொம்ப பாராட்டு தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராட்டு தானே. இது மாதிரி நிறைய இளைஞர்கள் இதை முன்னுதாரணமாக எடுத்து நிறைய மெடல்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், your dream home awaiting you. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிஷோர். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற நம்மளுடைய குகேஷ் அவர்களுக்கான இன்னைக்கு பாராட்டு விழா இங்கே நடந்துட்டு இருக்கு சென்னையில். ஸோ அவரை பாராட்டுற விதமாக நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு அவங்களுக்கான பாராட்டு விழாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ குகேஷ் அவர்களுடைய வெற்றி பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குகேஷ் அவர்கள் வந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டியை இப்போ வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் இதுதான் குறைந்த வயதில் வின் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த குறைந்த வயதில் யாரும் வேர்ல்டு சாம்பியன் ஆனதில்லை. ஸோ அவருக்கு தமிழர்கள் சார்பாகவும் சதுரங்க வீரர்களின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அவரோட கடின உழைப்புக்கும், அவர் இவ்வளோ வருஷம் பட்ட கஷ்டம், அவரோட ஃபேமிலி, அவங்களோட ட்ரெயினர்ஸ் எல்லாரும், அவங்க டீம் எல்லாருக்குமே இந்த வெற்றி ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் இது தமிழகத்துலையும் இந்தியாவிலையும் நிறைய பேர் சதுரங்கத்தை ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து விளையாடுறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும். நாங்கள் ஏர்போர்ட்டு, நாங்கள் கடைக்கெல்லாம் போனால் கூட செஸ் பிளேயர்ஸ் குகேஷ் பிரகடனந்தவெல்லாம் பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு பேரை பார்த்தே தெரியுது, முகத்தை பார்த்தே தெரியுது. முன்னாடிலாம் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். இப்போ சதுரங்க வீரர்களையும் மக்கள் நேரில் பார்த்தாலே இவங்க பிரகடனம் தான் இவங்க குகேஷன் தெரிகிற அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குகேஷ் அவர்களின் இந்த செயல் உண்மையிலுமே பாராட்டத்தகுந்தது. அவருடைய இந்த உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்றது நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்திய மக்களுக்குமே ஒரு வெற்றிய பாதையாக அமையட்டும். மேன்மேலும் அவர் நல்ல பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றும், இதை ஊக்கப்படுத்திய அவருடைய ட்ரெயினர்ஸ் அவர்களுக்கும் அவர்கள் தாய் தந்தையர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், மேலும் மேலும் அவர்கள் ஊக்கப்படுத்தி பல வழிகளிலும் பல திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் நம்ம தமிழக வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம் சார், இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய துணை முதல்வர் முன்பு விளையாட்டுத்துறையை சார்ந்து இருந்தார். இப்போவும் விளையாட்டுத்துறைக்காக மிகுந்த ஊக்கம் அளிக்கிறார். அதற்கு உதவியாக இந்த தமிழக அரசும் மிக பொருட்கள் உபகரணங்களை கொடுத்தும், அதே நேரத்தில் நிதி உதவியும் கொடுத்தும் நமது விளையாட்டு வீரர்களுக்காக இந்த மாதிரி செய்யும் பொழுது நமது விளையாட்டு வீரர்கள் பல வழிகளிலும் நாமும் முன்னேறுவோம். இதனால் நமக்கும் பல வழிகள் தொழில் ரீதியாகவும் கிடைக்கின்றது. அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இதை ஊக்கப்படுத்தும் பொழுது நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ் மக்களுக்கும் அவர்கள் ஆற்றிய பங்கு பெரும் பகுதியை நமக்கு கொண்டு வருகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சார். என்ன தான் ஆனால் தமிழக மக்கள் தமிழக அரசு இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டு வருவது மேலும் மேலும் பல விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், இதையே தொடர்ந்து செய்தால் அவர்கள் துணை முதல்வர் சொல்கின்ற மாதிரி உலக அரங்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு துறையில் முன்னணியின் இதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக இருக்குது. இன்னொன்று திறமைக்கு, அதாவது உண்மையாக நம்ம உழைச்சோம்னா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்குது. நம்ம இனிமேல் வர இளைஞர்கள் எல்லாம் இதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் மூலிமா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போய் நிறைய மெடல்களை தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்க்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசு இப்போயும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லா செஞ்சுட்டு தான் வருது. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்கு முன்னாடிய காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. இன்னும் இளைஞர்களுக்கு, இந்த ஏழை மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு சில உதவிகள் நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் குகன் போல் நிறைய பேர் உருவாகலாம்னு நாங்கள் இது ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை தான் இது. 18 வயசில் வேர்ல்டு சாம்பியன் இது வரைக்கும் யாரும் ஆகலை, இவர் ஆகியிருக்கார். நமக்கு பெருமை தான் இது. ஒரு டஃப்பான கேமு, லாஸ்ட்டு கேமில் வின் பண்ணியிருக்காரு. அதில் சில டவுட் இருக்குது.
அது எது டவுட் எதாக இருந்தாலும் வெற்றி தானே. அதனால் ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய விழா தான், இது தேவையானது தான். தமிழக முதல்வர் செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துனாங்கன்னா அதோடைய ஆர்வம் அதிகரிக்கும் நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு. இது ஒரு பெரிய வெற்றி தான் உண்மையிலே. நிச்சயமாக இது தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு செஸ்ஸு, தமிழ்நாட்டோட இந்தியாவிலே தமிழ்நாடு தான் செஸ்ஸோட தாயமாக இருக்குது. இது இந்த மாதிரி விஸ்வநாதன், அதுக்கு பிறகு இவர் பிரக்யானந்தா, இவர் எல்லாம் வர்றதுனால அது நிச்சயமாக ஆர்வம் அதிகமாகவும் வெற்றி நிறையா கிடைக்கும். இன்னும் கிராண்ட் மாஸ்டர் வந்து கால்சன் தான் இருக்கார், கால்சன் தானே இருக்கார். அவர் வீழ்த்துற அளவுக்கு அம்மாளுக்கு வரணும், அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட வெற்றியாக இதை கருத முடியாது. ஏன்னா இது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப், அதுவும் வேர்ல்டு யங்கஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு ப்ரொஃபஸராக ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த 18 இயர்ஸில் நிறைய பசங்க நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம சாதிக்க முடியும். சிம்பிளாக ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் லைஃப்பில் சூப்பராக வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு இலக்கை நோக்கி எல்லாருமே கண்டிப்பாக அடுத்தடுத்தது பயணிப்பாங்க. அட்லீஸ்ட் அதை தொட முடியலனா கூட முயற்சி எடுத்து எல்லாருமே வேற லெவலில் வருவாங்க. ஏன்னா இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற நிறைய சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு கேம்ன்றது மக்களை வந்து ரொம்பவே திசை திருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து ஆர்ட் ஃபார்ம்லையும் இந்த மாதிரி செஸ்ன்ற மாதிரியான ஒரு கேமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுறது அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டான ஒரு கெரியரை வந்து நோக்கி போகிறதுக்கான ஒரு இலக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், காலமா ஸ்கூல் தான் படித்தாரு. இப்போது கரண் சார் வந்து ஓனர், அவர் காரெல்லாம் கொடுத்தாங்க. இப்போது கார் கொடுத்து ஊக்கம் கொடுத்தாரு, நல்லா ஊக்கம் கொடுத்தாரு. பசங்களாம் ரொம்ப தெம்பாக பேசினாங்க. நல்ல மரியாதையான சின்ன வயசுலேருந்து வச்சாரு, நம்மளுக்கு தெரியும். நல்ல பையன். இன்றைக்கி ஆண்ட முடிஞ்ச ஐயப்ப முத்த நல்ல மாரி வரேன்னா ஒரு லெவலுக்கு நல்லது தான் சாமி. உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா நீங்க வந்து தினந்தோறும் ஸ்கூல்ல பார்த்த ஒரு பையன் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவங்க 2 பேருமே கூப்பிட்டு அவரை வந்து கௌரவப்படுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு மனதார எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு மனசார ரொம்ப திருப்தி சாமி. இப்போ நம்ம தலைவராக கொடுக்குறது நம்மளுக்கு ஸ்டாலின் ஐயா கொடுக்குறது ரொம்ப பாராட்ட வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நல்லது தான் சாமி, நடக்குது நல்லது தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை சாமி. கொடுக்குது அதுமாரி எல்லா பசங்களும் ஊக்கம் வரணும். எல்லா பசங்களும் ஒரு ஊக்கமாக பச்சானுங்களா அவனுக்கு பிற்காலத்தில் நல்லா இருப்பானுங்க. நம்ம ஒருத்தனுக்காக பாராட்டினா போகாது, அதுக்கு அடுத்து இன்னொருத்த ஆளாகணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியான இருக்குது. எனக்கு நல்லா திருப்தியாக இருக்குது சாமி. நல்ல பையன். நான் சின்ன வயசில் பார்த்தது. இப்போது நம்ம கார் கொடுத்து அப்போ நல்லா அழகாக மரியாதையாக எல்லா பசங்களுக்கும் ஊக்கம் கொடுத்து சின்ன பசங்களாம் கேள்வி கேட்டாங்க. நல்ல மரியாதையாக ஜாலியாக பேசினாங்க. நல்லா இது வெளிநாட்டு போய் இந்த இது வெற்றிகரமாக ஆச்சுன்னு வந்தது ரொம்ப பாராட்டு தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராட்டு தானே இது. இன்றைக்கி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செஸ்ஸில் வந்து குகேஷ் அவர்கள் வந்து வின் பண்ணதுனால அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுக்காக கலை நிகழ்ச்சிகள் வந்து இசை நடன கலைக்கூடம் சார்பாக நாங்கள் வந்து இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணோம். நம்ம செஸ்ஸு சாம்பியன்ஸாக விஸ்வநாத ஆனந்த் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அவருக்கு அடுத்து ஒரு வேர்ல்டு இது கூட நம்மளால் அடிக்க முடியல அப்படின்ற போது ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. அவருடைய இன்ஸ்பிரேஷனுமே அவர் தான் அப்படின்றப்போ ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு யங்கஸ்ட்டு, அதாவது 18 வயசான ஒரு இளைஞன் வந்து ஒரு செஸ்ஸில் வேர்ல்டு ரெக்கார்டில் ஒரு வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. அவருடைய திறன் மேலும் வளரும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து இதை முன்னுதாரணமாக எடுத்து நிறைய மெடல்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இன்னைக்கு செஸ்ஸுக்கு இந்த அளவுக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ்க்கு தான் வந்து அதோடைய பப்ளிசிட்டி அண்ட் அதோட ரெகக்னிஷன் ஹை லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப்பான ஒரு தாட் இங்கே இருக்கும் போது இன்னைக்கு குகேஷ் அவர்களோட இந்த ரெக்கார்ட் பேசப்படுது. செஸ் அப்படிங்கிற கேமும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பேசப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோச்சா உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆகுது? ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பிளேயர்ஸாக இருக்கோம், சின்ன வயசில் இருந்து செஸ் விளையாடிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னா பப்ளிக் அது வந்து நிறைய தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 வந்து இந்தியா வந்து ஒலிம்பியாடில் வந்து பிரான்ஸ் பதக்கம் வாங்கணும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டைமில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு 4 பிளேயர்ஸ் அண்ட் நான் பயிற்சியாளராக இருந்தோம். அந்த டைமில் ரெக்கக்னிஷன் கிடைக்கல. அதில் வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. நம்ம நாட்டுக்காக ஒரு மெடல் வாங்கியிருக்கோம், ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், அது யாரும் நம்மளை கண்டுக்கலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் அவர்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து தமிழகத்தை சேர்ந்த பிரக்னானந்தா, வைஷாலி, குகேஷ் எல்லாரும் எந்த மெடல் வாங்கினாலும் அடுத்த நாளே இல்லை முதல் 2-3 நாள்லேயே அவங்களுக்கான கேஷ் அவார்டை வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து நேர்லேயே வந்து கொடுக்குறாரு, இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுக்குறாரு. அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கேஷ் அவார்ட்லாம் கொடுக்கும்போது பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும். அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக அது குறைக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு இந்த இவருக்கு கூறியவாறு 18 வயதிலே இந்த சாதனை படைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டி அவரது தாய் தந்தையரும் முதலில் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
அதற்கு பிறகு அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த துறையில் அவர்களை ஈடுபடுத்தி அதன் மூலம் அவர் சாதித்ததை பார்க்கும்போது வருங்காலத்தில் வரும் இன்னும் சில இளைய தலைமுறைகளும் நாமும் இந்த மாதிரி ஒரு துறையில் சிறந்து விளங்கினால் இது பார்க்க போகின்றால் ஒரு துறைக்காக உண்டான வெற்றின்றது மட்டுமல்லாமல் இளைய தலைமுறைகள் இந்த துறையில் விளையாட்டுத் துறையிலும் சரி அனைத்து விளையாட்டுத் துறையிலும் சரி நமது இளைய தலைமுறைகள் வர வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதனால் நமக்கு பல வழிகளிலும் அண்டை நாடுகளுடைய பேராதரவும் கிடைக்கின்றது. நமது தமிழக இளம் வீரர்களுடைய பார்வைப்பூர்வ அங்கு அவர்கள் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வாறு தமிழக வீரர்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசும் இந்த விளையாட்டுத்துறைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது சார். இன்னமும் நிறைய வெளிச்சத்துக்கு வராத வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழக அரசு இப்போதைக்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கலைஞனையும் மூலையில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் மூலையில் இருக்கிற ஒரு டேலண்ட்டை வெளிக்காட்டுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் அதை செயல்படுத்தி இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கும் கல்ச்சருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நிஜமாவே இளைஞர்கள் தவறான பாதையில் கொஞ்சம் போகாமல் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாதையில் போகிறதுக்கான ஒரு முன்னேற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம வெற்றி பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம அசாத்தியமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரோட அகாடமியில் வந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். பிரக்ஞானந்தா அவர் இருந்தார். அவரோட வெற்றிகள் இதில் பதிவு பண்ண முடியலனாலும் வருங்காலத்தில் அவர் நல்லா வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.